வணக்கம். இங்கே நாம் பார்க்குற செடிகள்லாம் வந்து நம்ம அடர் நடவு முறையில் போட்டிருக்கிற மாங்கன்று, அல்ஃபோன்சா, இமாம் பசந்த், தாசரி அப்படின்னு இந்த 3 ரகம் இந்த இடத்துல இருக்குது. நாங்கள் வந்து இப்போது அடர் நடவு முறையில் போட்டு ஒரு 8லேருந்து 10 அடிக்குள்ளே மெயின்டைன் பண்ணுறதுனால செடியை வந்து ப்ரூனிங் பண்ணி, அதாவது கவாத்து பண்ணி வச்சுக்கிறதுனால மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி இருக்குது. இப்போ பாருங்கள், போன முறை தேமூர் கரைசல் அடித்தோம். இதில் பூ இருந்தபோது எவ்வளோ பிஞ்சு பிடிச்சிருக்குதுன்னு பாருங்கள். இன்னொரு கொத்து காட்டுறோம் பாருங்கள். ஸோ இப்போ இந்த முறை புதுசாக வந்துக்கிற பூவுக்கெல்லாம் வந்து தேமூர் கரைசல் அடிக்கிறோம். ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து நமக்கு அடர் நடவு முறையில் போட்டு ஒயரை கம்மியாக நான் மெயின்டைன் பண்ணால் ரொம்ப மெயின்டெனன்ஸ் வந்து ஈஸியாக இருக்குது. நம்ம பூவு பிஞ்சு மெயின்டைன் பண்ணுறது, காய்கள் பழத்தை எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாமே வந்து நமக்கு எளிமை. அதனால் வந்து நமக்கு ஈல்டு அதிகமாக கிடைக்கும். ஸோ அதுதான் இதில் பெனிஃபிட். அடர் நடவு முறையில் போட்டு நாம் ஒரு 8லேருந்து 10 அடிக்குள்ளே செடியை மெயின்டைன் பண்ணுறது. போன முறை பூ இருந்தபோது நாங்கள் தேமூர் கரைசல் அடிச்சிருந்தோம். வந்து நல்லாவே ஒரு பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் அந்த பிஞ்சு இருந்த கொத்தை நான் உங்களுக்கு கூட காமிச்சேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.